ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்கே ஃப்ரம் காஞ்சிபுரம் ஆல்ஃபா அக்சசரிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே நிற்கிற பல்சர் 150 பைக்கில் வந்து செல்ஃப் மோட்டார் இஷ்யூவாக இருக்குது. அதாவது செல்ஃப் பண்ணால் கிராக் ஆகுது, ஆனால் செல்ஃப் எடுக்கல. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த செல்ஃப் மோட்டரில் இருக்கிற இந்த கார்பன் ப்ரஷ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து தேஞ்சு போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த செல்ஃப் மோட்டரில் வந்து இந்த புதுசாக இருக்கிற கார்பன் ப்ரஷ் யூனிட்டை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பைக்கில் தான் நம்ம கழட்டியிருக்கோம். ஓகேங்களா, இந்த ஏரியாவிலேருந்து தான் வந்து நம்ம செல்ஃப் மோட்டர் கழட்டியிருக்கோம். இப்போ அந்த செல்ஃப் மோட்டருக்கு தான் வந்து நம்ம கார்பன் ப்ரஷ் மாற்றி அகைன் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி ரெண்டாவது செக் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்து புதுசாக காயில் போட்டாச்சு. கார்பன் ப்ரஷ் தான் புதுசாக போயிருந்தது, அதுக்கு புதுசாக போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அது உள்ளேருந்து கழட்டின பழைய கார்பன் ப்ரஷோட அந்த செட்டப் இருக்கும். ஓகேங்களா, இது உள்ள வந்து நம்ம புதிய கார்பன் ப்ரஷ் ரெண்டு சைடும் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த செல்ஃப் மோட்டார் வந்து மாற்றிட்டு அதை வந்து ஃபிக்ஸும் பண்ணியாச்சு. செல்ஃப் மோட்டர் மாற்றும் போது நம்ம வந்து இன்ஜின் ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து வெளியே எடுத்ததுனால இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஜின் ஆயில் வந்து இதில் போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின் ஆயில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கம்ப்ளீட்டாக இன்ஜின் ஆயில் ஊற்றி நம்ம லாக் டைட் பண்ணியாச்சு. ஓகே, கம்ப்ளீட்டாக வந்து வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து செல்ஃபு செக் பண்ண போகிறோம், ஒர்க் ஆகுதானே. சூப்பராக செல்ஃப் எடுக்குது. அகைன் ஒரு தடவை செக் பண்ணலாம். செல்ஃப் சூப்பராக எடுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.